வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம நம்மளால் போக முடியாதுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டுமே தருவது கிடையாதுங்க, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளுமே தரக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பனங்கிழங்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கிறதால செரிமானத்தை நமக்கு வந்து மேம்படுத்துதுங்க. ஸோ பனங்கிழங்கு நார் சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்குங்க. குடல் அழற்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம், செரிமானமின்மை, அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பனங்கிழங்கு சிறந்த உணவாக நமக்கு வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த பனங்கிழங்குல நார் சத்து நிறைந்திருக்கிறதால தான். இப்போ பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை வந்து உற்பத்தி செய்யறதால செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும். அதோட உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமாக இருக்கும். இப்போ பனங்கிழங்கோட நம்ம உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம அந்த சாப்பிட்ட உணவுகள் வந்து எளிமையாக வந்து செரிமானம் நடைபெறும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. பனங்கிழங்கு கால்சியம் சத்து கொண்டு இருக்கிறதால தசை, பற்கள், எலும்புகள் இது மூன்றுத்தையுமே நமக்கு வந்து வலுப்படுத்துதுங்க. தசைகளுடைய வளர்ச்சிக்கும் தசைகளை வலுப்பெற வைக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதனால தசைகளில் ஆங்காங்கே வலி ஏற்படுவது, தசை பிடிப்பு ஏற்படுவது, தசைகள் தளர்ந்து போகிறது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தசை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பலமாக தசைகள் உறுதி பெறுவதற்கு எல்லாமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்குமே பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து ஹெல்ப் பண்ணும். அதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு வந்து வராதுங்க. அதே போல தான் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணுறதால பற்களை வந்து பன்மடங்கு பலம் பெற வைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பற்கள் பலம் இல்லாமல் போகிறது, இன்னும் குறிப்பாக ஈறுகளில் பலம் இல்லாமல் பற்கள் வலுவிழந்து போகிறது, இரத்த கசிவு ஏற்படுவது, கிருமி தொற்று ஏற்படுவதெல்லாம் இல்லாமல் பற்களினுடைய எனாமல் லேயர் வரைக்குமே அதை வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் வந்து கால்சியம் சத்து இருந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குங்க. அப்போ தான் உடலை வந்து நீங்கள் உறுதியாக பராமரித்துக் கொள்ளலாம். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதுங்க பனங்கிழங்கு, அதாவது குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கிறதால சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பனங்கிழங்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா சரி பண்ணிக்கலாம். இப்போ உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸோடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக இது செரிமானம் செய்யப்பட்டு குளுக்கோஸோடைய அளவையும் மெதுவாக தான் உயர்த்துமே தவிர ரத்தத்தில் ஒரேடியாக உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை இது உயர்த்தாது. எனவே தான் இது வந்து சர்க்கரை நோய்களுக்கு சிறந்த உணவாக கருதப்படுதுங்க. ஸோ ஹை பிளட் சுகர் லெவலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து விடுபடணும் அப்படின்னாலும் அல்லது நீங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் ஃபியூச்சர்லேயே வராமல் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னாலுமே இப்போ இருந்தே பனங்கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டே இருக்கணும். புரோட்டீன் சத்து இருந்தது பனங்கிழங்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தையுமே அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் பனங்கிழங்கு தான் தடுக்கும். இப்போ உங்களுக்கு அனிமியா பிரச்சனை வருவதற்கான காரணமே உங்களுடைய உடலில் இரும்புச்சத்து குறையிறதால தான். ஸோ இரும்புச்சத்து தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்களை உற்பத்தி பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ ஹீமோகுளோபின் குறைஞ்சா ஏன் நமக்கு வந்து உடல் வந்து நமக்கு இந்த மாதிரி ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் தான் உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிஜன் உங்களுடைய உடல் எங்கும் சப்ளை ஆகிறதால தான் சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்குறீங்க. இல்லைனா உங்களுக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு எப்போ இருக்காதுன்னா ஆக்சிஜன் சப்ளை முறையாக இருக்கும்போது தான் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா முன்னாடியே காரணமாக இருக்கக்கூடிய அந்த இரும்புச்சத்தை வந்து குறைவை நம்ம வந்து நீக்கிக் கொள்ளணும். ஸோ இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா இரும்புச்சத்து கிடைக்கும். நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் நம்ம வந்து அதிகரித்துக் கொள்ளலாம். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து பெறுவதால் ரத்த சிகப்பு அணுக்களை வந்து பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்புச்சத்தை அளித்து உடல் உறுப்புகளை வந்து சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு புத்துணர்ச்சியாக நம்ம செயல்படுவதற்கு எல்லாமே பனங்கிழங்கு நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ
பார்த்தீங்கன்னா உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் ஊட்டச்சத்தை நமக்கு கொடுத்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய உணவாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா டயட்டில் பனங்கிழங்கையும் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பனங்கிழங்குல வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கிறதால நீங்கள் இதை காலையில் சாப்பிடும் போதே நீண்ட நேரம் பசி இல்லாமல் உங்களுடைய வயிற்றை நீங்கள் நிறைவாக வைத்திருக்கலாம். இதனால் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய தேவையற்ற உணவுகள்லாம் சாப்பிட்டு நீங்கள் வெயிட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது எந்த விதத்திலையும் அவசியப்படாது. ஸோ வெயிட் வந்து இன்னும் அதிகமாகக்கூடிய அந்த ப்ராசஸை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார் சத்தெல்லாம் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிக்கலாம். அதனால இந்த தொப்பை போன்ற அமைப்பு இது மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு இந்த வகையில் உதவிகரமாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரிக்கக்கூடிய உணவாக பனங்கிழங்கு இருக்குதுங்க. இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை கணிசமான அளவில் பனங்கிழங்கு குறைக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் எதிர்ச்சி பிரச்சனைகளுக்கு அது பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா பனங்கிழங்கு தான் உங்களுக்கு சிறந்த உணவாக இருக்கு. பொட்டாசியம் தேவையுமே பனங்கிழங்கு பூர்த்தி செய்யறதால ரத்த குழாயினுடைய அடைப்பையுமே நீங்க தடுத்துக்கலாம். இதனால உங்களை ரத்த நாளங்கள்லையுமே கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்காது. ரத்த நாளங்கள் அதாவது நரம்புகளில் வந்து இறுக்கங்களும் இருக்காது. அப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் பிபி பிரச்சனையும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து நீங்கள் கொண்டு செல்வதற்கு இதய துடிப்பை சீராக பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே பனங்கிழங்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பனங்கிழங்கு உங்களுக்கு அதிகப்படுத்துங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பனங்கிழங்குல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை வந்து இது அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் ஏ பனங்கிழங்குல இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுங்க. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா பனங்கிழங்கு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். புதுசாக சீசனில் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடியதுங்க பனங்கிழங்கு. ஸோ இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்தும் ஒரு சேர கிடைக்கிறது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பனங்கிழங்கு உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கும். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கு. அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறதுக்கு, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்யறதுக்கு, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்கிறதுக்கு, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது அப்படின்னா அனைத்துமே செய்யறதுக்கு புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதச்சத்து தான் முக்கிய பங்காற்றுதுங்க இல்லையா? அதனால பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைவாக அந்த வளர்ச்சி மாற்றத்தில் எந்த விதமான தடையூறும் இல்லாமல் உங்களுடைய உடல் அமைப்பை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். பனங்கிழங்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.